This videos sponsored by BuyMoch mobile app. All online purchasing, please download BuyMoch mobile app. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மரியாதைக்குரிய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவம். அவங்களுடைய தந்தையர் அவர்களுக்கு கூறிய ஒரு மிக முக்கியமான அறிவுரை. மனிதனாகிய நாம் அனைவரும் பேராசைக்கும் புகழுக்கும் மயங்கக்கூடாது அப்படிங்கிறதான் இதோட மைய கருத்தான இருக்குது. அதாவது கலாம் சிறுவனாக இருந்தபோது இவரின் தந்தையர் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இமாம் கசாலி என்னும் துறவியின் வாழ்வில் நடந்த நிகழ்வை எடுத்து கூறினார். அதாவது ஒரு நாள் இமாம் கசாலி அவர்கள் தொழுகைக்கு தயாராக இருந்தபோது அவர் முன் சாத்தான் தோன்றினான். தோன்றி, மரியாதைக்குரிய இமாம் கசாலி அவர்களே, நான் தற்போது சொர்க்கத்திலிருந்து வந்திருக்கிறேன். சொர்க்கத்திலேயே மிக சிறந்த மனிதர் யார் என்று காரசாரமாக விவாதம் நடந்து கொண்டிருந்தது. விவாதத்தில் நீங்கள்தான் உலகிலேயே சிறந்த மனிதராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் என்று பெருமையோடு அந்த ஷைத்தான் அவங்கக்கிட்ட கூறுது. அதனால் நீங்கள் பெருமைமிக்க நீங்கள் இன்று முதல் தொழுகையே செய்ய தேவையில்லை என்று கூறியது. இதை கேட்ட இமாம் கசாலி, சாத்தானே, நான் தொழுகை செய்வதில் எனக்கு எந்த வகையிலும் துன்பமில்லை. இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நாள்தோறும் 5 முறை தொழுகை செய்தார்கள். என்னை ஏன் செய்ய வேண்டாம் என்று கூறுகிறாய் என்று வினவியவாறே வழக்கம் போல அவர் தொழுகை செய்தார். இமாம் கசாலி தொழுகையை முடித்து கண்களை திறந்தபோது சாத்தான் தொடர்ந்து நின்று கொண்டிருந்தான். இதை பார்த்த இமாம் கசாலி, ஏன் இன்னும் இங்கு நின்று கொண்டிருக்கிறாய் என்று சாத்தானிடம் கேட்டார். அதற்கு சாத்தான், நீங்கள் ஆதமையே வென்றுவிட்டீர்கள் இமாம் கசாலி. நான் ஆதமையே கட்டாயப்படுத்தி ஆப்பிளை உண்ணச் செய்தேன். ஆனால் என்னால் உங்களை அடிமைப்படுத்த முடியவில்லை என்று புகழ்ந்து கூறியது. சாத்தானின் புகழ்ச்சிக்கு மயங்காத இமாம் கசாலி தொடர்ந்து அல்லாஹ்வை நோக்கி, இறைவா, நான் பொய்யுக்கு அடிமையாகாமல் நீர் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று மன்றாடி வேண்டிக் கொண்டார். இதை கேட்ட சாத்தான் தன் எண்ணம் நிறைவேறாமல் வெட்கி தலைகுனிந்து தோல்வியோடு அவ்விடத்தை விட்டு நகர்ந்து சென்றான். தந்தையர் கூறிய இந்நிகழ்வை கேட்டு பேராசைக்கும் புகழுக்கும் என்றுமே அடிமையாகக்கூடாது என்பதை ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்து கொண்டார். சிறு வயதில் அவர் தந்தை கூறிய இந்த அறிவுரையை அப்துல் கலாம் தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரை கடைபிடித்தார். அவருக்கு கிடைத்த அனைத்து புகழையும் அவர் பேராசைக்கு மயங்காமல், புகழுக்கு மயங்காமல், ஒரு மிகச்சிறந்த அனைவரும் போற்றக்கூடிய, அனைத்து மதத்தினரும் போற்றக்கூடிய மிகச்சிறந்த தலைவராக வாழ்ந்தார்.